அடுத்ததாக நம்மோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு வைகை செல்வன் அவர்கள் இணைகின்றார். திரு வைகை செல்வன் வணக்கம். நீங்களும் பங்கேற்கிறீங்க, திமுகவும் பங்கேற்குது ஆளுநருடைய தேநீர் விருந்துல. எப்படி புரிஞ்சுக்கிறது? ரெண்டு பேரும் போட்டி போட்டு பங்கேற்கிறீங்களோ? வணக்கம். நாங்கள் பங்கேற்பதாக ஏற்கனவே அறிவித்து விட்டோம். ஆனால் பங்கேற்கவில்லை என்று சொல்லிவிட்டு பங்கேற்பதாக இல்ல, அவங்க பங்கேற்கவில்லைன்னு சொல்லி மாத்தல, எதுவுமே சொல்லாம இருந்தாங்க, அப்புறம் கடைசியா பங்கேற்கிறதா சொல்லிட்டாங்க. இல்ல 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 அப்படி இல்ல, புறக்கணிப்பு என்று அவர்கள் சொல்லியிருக்காங்க சார். புறக்கணிப்பு போன வருஷம் சார். இந்த வருஷத்துக்கு அவங்க அதிகாரப்பூர்வமா அறிக்கை கொடுக்கல, கொடுக்காம அவங்களோட கூட்டணிகள் எல்லாம் புறக்கணிச்சாங்க. கூட்டணிகள் புறக்கணிச்சுட்டாங்க. அரசு மட்டும் பங்கேற்கிறது. இப்ப நாங்க கட்சி ரீதியா பங்கேற்கல, அரசு ரீதியா பங்கேற்கிறோம்னு சொல்றாங்க. அதுதான் அது அப்படி ஒருவரே அது மாதிரி கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு ஒரு நிலைப்பாடு. அப்ப கட்சி ஆட்சிக்கு வர முடிகிறது, கட்சிக்கான மக்கள் வாக்களிக்கிறார்கள், ஆட்சி பொறுப்பு கொள்கிறார்கள். ஆக பாஜக வேண்டுமென்றால் அவர்கள் ஒரு மாதிரி பேசுவதும், பாஜக வேண்டாம் என்று சொன்னால் இன்னொரு மாதிரி பேசுவதும் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு கருணாநிதியிலிருந்து தொடங்கி இப்படித்தான் தொடர்ந்து பேசி வருகிறார். விஷயத்தை நாம் பார்த்தோம். அதாவது மத்திய அரசோடு மோதல் போக்கு வேண்டாம் என்று எடுத்திருக்கார். ஒன்று, தற்போது சமீப மறைந்த தலைவர் கருணாநிதி அவர்களுடைய நாணயம் வெளியிட்டு இது மாதிரி இன்னும் பல்வேறு அடுத்து துணை முதல்வர் ஆகலாம் என்று ஒரு யூகங்கள் அடிபடுகிறது. பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஆகவே இவர்களோடு போக்கை தவிர்த்து அரசியலாக நட்பையும் கட்சியாக எதிர்ப்பையும் நாம் தொடர்ந்து பின்பற்றலாம் என்கிற அடிப்படையில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இரட்டை வேட நாடு. இல்ல, இப்ப நீங்களும் பங்கேற்றிருக்கிறீங்கல்ல, அப்போ அதிமுக ஒரு நாகரிகத்தோட நீங்க பங்கேற்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரி ஒரு நாகரிகத்தை ஏன் அரசு சார்பில் அவங்க கடைபிடிக்க கூடாது? இதுலயே நம்ம ஒரு குறை காணணும். குறை காணல் சொல்லுங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு இந்திய தேசிய விடுதலை பெருநாளில் மேல ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து தேநீர் விருது வழங்குவது ஒரு மரபாக கடைபிடித்து வருகிறார்கள். அந்த மரபை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே பொதுச் செயலாளராக இருக்கிற இந்த எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய சார்பிலே ஒரு 2 பிரதிநிதிகளை அனுப்பியிருக்கிறார். ஆனால் முதலமைச்சர் அவருடைய அமைச்சரவை பெருமக்களை கலந்து கொள்கிற போது அவர்கள் மோதல் போக்கை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. அப்படி தவிர்த்தா அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னா அதையே நம்ம தவிர்க்கணும். அது ஒரு நல்ல விஷயமா கூட பார்க்கலாம்ல ஒரு பக்கம். அப்ப அவங்க அரசாங்கத்தின் அவங்க நட்பு ரீதியாக நாங்கள் தொடர்கிறோம் என்று வெளிப்படைத்தன்மையோடு அறிவித்து விடலாமே. பிஜேபி ஒன்றிய அரசு இப்படி எல்லாம் செய்கிறது, சீரான நிதியை ஒதுக்கீடு நாங்கள் திராவிட மாடல் என்னெல்லாம் ஒரு பக்கம் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற திராவிட முன்னேற்ற ஏன் இன்னொரு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் எங்களுடைய. ஓகே ஓகே. அப்போ இது நீங்க ஒரு அரசு ரீதியாக மட்டுமில்லாமல் அரசியல் ரீதியான உறவுக்கான தொடக்கமா நீங்க சந்தேகப்படுறீங்களா? நிச்சயமாக அது தொடக்கம் தான். அவர்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்காக செல்வார் பல்வேறு உதாரணங்கள், அந்த பல்வேறு உதாரணங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் போது மறைந்த தலைவர் திரு கருணாநிதி இருக்கிற தலைவர் வரைக்குமான பல்வேறு நடவடிக்கை ஒரு மாற்றி செய்திருக்கிறது. இது ஒரு உதாரணம். அவர் வெளிநாடு செல்கிறார், மத்திய அரசுடைய தேவைப்படும், வேறுபட்ட விஷயங்கள் தேவைப்படும், அப்போது ஒரு முடிவை எடுத்து நாங்கள் கருதுகிறோம். ஓகே ஓகே ரைட். நன்றி திரு வைகை செல்வன், உங்கள் பார்வைகளை விரிவாக பதிவு செய்தமைக்க நன்றி. நம்ம ஆளுநருடைய தேநீர் விருந்தில் முதலமைச்சர் பங்கேற்றது குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பல்வேறு தரப்புகளிலிருந்து அந்த காட்சிகளையும் அங்கே ராஜ்பவன்லேருந்து வரக்கூடிய காட்சிகளையும் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.